Right. வணக்கம். இப்ப தமிழ்நாட்டுல ஆட்டோ தொழிலாளர்களுக்குன்னு நிறைய தொழிற்சங்கங்கள் தான். இந்த தொழிற்சங்கங்கள் எல்லாமே ஆட்டோ தொழிலாளர்களுக்கான வாழ்வுரிமையை பாதுகாக்கிறதுக்காகவும் அவங்களுக்கான ஊதியத்தை பெற்றுத்தரதுக்காக நிறைய தொழிற்சங்கங்கள் பாடுபட்டு இருக்காங்க. ஆனா நம்ம மதுரை மாவட்டத்துல ஒரு சிறப்பான தரமான ஒரு தொழிற்சங்கம் இருக்குங்கிறது யாருக்குமே பாதி பேருக்கு தெரியல. நம்ம மதுரை மாவட்ட ஆன்லைன் ஓட்ட தொழிற்சங்கம்னு ஒரு தொழிற்சங்கம் இயங்கிட்டு இருக்கு. மதுரை மீட்டர்னு ஒரு மீட்டர் கேள்விப்பட்டிருக்கீங்க. மக்களுக்கு மீட்டர் சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பேரம் பேசி ஏத்தாம மீட்டர் கான்செப்ட்ல இந்த கான்செப்ட் ஓடிட்டு இருக்குது. மதுரை மீட்டர் வந்து மதுரை மாவட்ட ஆணைய தொழிற்சங்கத்துமே ஒரு பங்கு. இந்த மதுரை மீட்டர் வந்து சிறப்பா செயல்பட்டு இருக்கிறது காரணமே நம்ம ஆட்டோ டிரைவர் தான். இந்த தொழிற்சங்கத்துல மொத்தம் 400 ஆட்டோ டிரைவர் இருக்காங்க. இந்த ஆட்டோ டிரைவர் எல்லாருமே அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் போக மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணத்துல தான் இந்த தொழிற்சங்கம் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த தொழிற்சங்கத்துடைய முக்கிய காரணம் என்னன்னா, ஆட்டோ தொழிலாளருடைய வருமானம் சரியான முறையில இருக்கணும். அப்புறம் அவங்களுடைய பாதுகாப்பு கண்டிப்பான முக்கியமா கருதப்படுது. இது போக இந்த தொழிற்சங்கம் நிறைய விஷயங்களை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. இப்ப வருஷத்துக்கு 2 முறை மருத்துவ கேம்ப் நடத்துறாங்க. இது யாருக்காகனா ஆட்டோ தொழிலாளர்கள் உங்களுக்காக தான். மேலும் அவங்களுடைய ஃபெஸ்டிவல், அதாவது ஒரு விசேஷ வீடு, துக்க வீடுக்கு எல்லா தொழிலாளர்களும் ஒட்டுமொத்தமா போய் கலந்துக்கிறாங்க. இது போக அந்த தொழிலாளர் ஒருத்தர் மரணம் அடைஞ்சிட்டாருன்னா அவருக்கு தேவையான நிதி உதவியும் இந்த தொழிற்சங்கம் செய்யுது. இதுக்கு மேல நம்ம தொழிற்சங்கம் நமக்கு இந்த இது விட்டு போனோம்னா நம்ம தொழிற்சங்கம் மேலும் மேல் வளர்றதுக்கு நம்ம தான் முக்கியமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு தொழிற்சங்கம் இருக்குங்கிறது பாதி தெரியல. இந்த தொழிற்சங்கம் தொடங்கி 4 வருஷம் ஆச்சு. இந்த தொழிற்சங்கம் மதுரை மாவட்டத்துல மிகவும் வளர்ந்துகிட்டே வர்றதுக்கான காரணம் இங்க இருக்கிற ஆட்டோ டிரைவர் தான். வேணும்னு சொல்றேன், ஆட்டோ டிரைவர்னே நீங்க ஆட்டோ வச்சிருக்கீங்களா, கஷ்டப்படுறீங்களா, உங்களுக்கு ஊதிய வருமானம் இல்லையா, அவளையே விடுங்க, வாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, மன நிம்மதியோட சந்தோஷமா வாழலாம். உங்க வாழ்க்கைக்கு மதுரை மிஷன் கேரண்டி.